போன திங்கள்லேருந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் பிரசிடண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு, அந்த டிசிசி மீட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கு. நாங்கள் மினிமம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கடிதம் எதுவுமே கிடைக்கல. சேம் அதே திங்கட்கிழமை கவர்னர் ஆஃபீஸ்டே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க, அவங்களால இது முடியலாம் போயிட்டது. அதே எம்பிபி ஆஃபீஸில் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க, முடியலை. இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டு இருந்துச்சு, முறைப்பாடு வந்த பிரகாரம். அதன் அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணினாங்க. எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம், ரோட்டுக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடக்கூடாது, ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது, பொதுச்சொத்து சேதம் ஏற்படக்கூடாது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதை மதித்து நாங்கள் அங்காளி சைட் நின்ற நாங்கள் அது எங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றக்காக இப்போதைக்கு இங்கே பூங்கா சைட் வந்து நாங்கள் அப்படி இருந்தும் கூட அதுலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்றவே ஒரு பஸ்காரங்க கூட மறைக்க நிற்கிறாங்க இல்லை, ஆட்டோக்காரங்களும் மறைக்க நிற்கிறாங்க இல்லை. நாங்கள் இப்போவும் வீதி ரூல்ஸை மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி அதுவும் 2 பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதியின் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் போய் உங்களுடைய ப்ரொப்போசல் ரிக்வெஸ்ட்டை அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரதுக்காக முன் வந்திருக்கணும். அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திங்கட்கிழமை வருமென்னு சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் வேலை இல்லாமல் போராட வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம், பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம். ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் 3 பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நாங்களா. ஆனால் திடீரென்று இன்றைக்கு விடிய 7:30 மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு 2 பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கே எங்களுடைய ஆக்கள் வந்துட்டாங்க. ஸோ எங்களால் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள். பட் எங்களுக்கு சரியான அவரை ரீச் பண்ணலாம் போயிட்டுது, அச்சுனானே எங்களால் ரீச் பண்ணலாம் போயிட்டுது. ஸோ அதோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம். ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்கே குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில் காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சந்திக்க போகலையா? அப்போ நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்ற பட்சத்தில் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ini nih kita masuk.